நக்ஷத்ரா வந்து மாமா மாமான்னு தொட்டு தொட்டு பேசிட்டு பாய் மாமா அப்படின்னு சொல்லிட்டு போனதை பார்த்துட்டு காண்டாயிடுறாங்க. பூமி செம கடுப்பாயிட்டு, என்ன அவள் வந்து இந்த மாதிரி தொட்டு தொட்டு பேசிட்டு அளவு எடுக்கிறன்ற பேரில் உங்களுக்கு கொஞ்சம் கூட இதுவே இல்லை. அவள் எடுக்க வந்தால் நான் என்ன பண்ண முடியும்? இப்போ தேவை கிடையாது, போயிட்டு யாரையாவது வந்துட்டு அளவு எடுத்து கூட்டுருவா ஜென்ஸுன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டிங்களா? சரி அடுத்த வாட்டி இருந்தால் சொல்கிறேன்னு சொன்னாங்க. அப்போ இன்னொரு வாட்டி அவள் வேறு வரணுமா? உங்களுக்கு இருக்குது, இனிமேல் உங்ககிட்ட வர வேணாம்னு சொல்லுங்கள், இப்படியெல்லாம் வந்து இது பண்ண வேணாம்னு சொல்லுங்கள். நோயின்னு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்காங்க. மெதுவான்னு இவர் கத்திக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காரு ககன் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து கோவமாக டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு அவளுக்கு எவ்வளோ தைரியம் தான் இப்படி பண்ணுவான்னு புலம்பிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்போ பூர்ணி கால் பண்ணி, என்ன உங்கள் அண்ணன் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன ஆச்சு சொல்லுன்னு சொல்கிறாங்க. அந்த நட்சத்திரம் உங்கள் அண்ணனை பார்க்க வந்தா, அவள் வந்துட்டு என்னமோ இது கோட் வாங்கிட்டு வந்தாலன்னு இல்லை அளவு எடுக்கிறேன்ற பேரில் உங்கள் அண்ணன் இது பண்ணியிருந்தா, உங்கள் அண்ணனும் அப்படி சிரிச்சு இது பண்ணியிருந்தாரு. மாமான்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி கடுப்பாவா. ஆமாம், நீ எதுக்கு அண்ணனை பார்க்க போனாங்க? அது ரொம்ப முக்கியமாக இப்போது அவள் வந்ததை பற்றி கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கடுப்பாயிட்ருக்காங்க. பூமி சமகாண்டில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு பேசிக்கிட்டே வந்துட்டுருக்குறாங்க. உங்கள் அண்ணன் ரொம்ப தான் பண்ணுறாரு அப்படி இப்படின்னு புலம்பிக்கிட்டு வர. அப்போ கரெக்டாக ஒருத்தன் வந்து ஃபோனை பிடிங்கிட்டு போடுறான். ஃபோனு கொடுறாங்க. பூர்ணி வந்துட்டு சரி ஏதோ கட் பண்ணிட்டான்னு நினச்சிக்கிட்டு அவங்க கட் பண்ணி விட்டுடுறாங்க. ஃபோனை கரெக்டாக கொண்டு போய் அபூர்வா கிட்டே கொடுக்குறாங்க. நின்றுட்டுருக்க அபூர்வா கிட்டே பார்த்தோன்னே ஷாக் ஆகிறாங்க. வேணான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அபூர்வா அந்த ஃபோனை தூக்கி தொம்முன்னு கீழே போடுறாங்க. அடுத்தது ஒரு கொம்பை எடுத்து அது மேலே டங்குன்னு குத்துறாங்க. ஒரு கம்பி மாதிரி இருக்குது, அதை வச்சு. அப்புறமா அவனுக்கு ஃபோன் தானே வேணும், அப்படி இதை வச்சுருந்தானே இவ்வளோ ஆட்டம் போட்டேன், இதுக்கப்புறம் என்ன இருக்குது வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு போயிடுறாங்க. இதனால் அப்படியே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே பூமி வந்துட்டு அந்த ஃபோனை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் காலிங் பெல் சத்தம் கேட்குது. ககனோட அம்மா வெளியே வந்து கதவை திறந்தா, ககனோட அப்பா கிருஷ்ணபிரசாத் இருக்கிறாரு. எதுக்கு நீங்கள் வந்தீங்க, இங்கே வர வேணாம் தானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே அவர் நகுறாரு. பார்த்தா அவங்க அம்மா இருக்கிறாங்க. பார்த்தோன்னே அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக கட்டி பிடிச்சிக்கிறாங்க. வாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு காஃபியெல்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் அவங்க ஹஸ்பண்டுக்குமே ஓரமாக இப்படி எடுத்து வைக்கிறாங்க. அவரை எடுத்துக்கிறாரு. நீ எவ்வளோ அன்பானவ, முன்னாள் தாம்மா என் பேத்தியோட கல்யாணமே நடக்குதுன்னு சொல்லிட்டுல, அவள் எனக்கும் பொண்ணு தானம்மா, அவளுக்கு கல்யாணம் ஆனாலும் எனக்கு சந்தோஷம் தான், நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உன் பெருந்தன்மை அங்கே யாருக்குமே புரியலம்மா, பரவாயில்ல விடுங்க அத்தை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு போய் இவ்வளோ கஷ்டம் வருதேம்மான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியும் இது பண்ணிகிட்ருக்குறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே பூமிக்கு வந்துட்டு ட்ரெஸ்ஸு கொடுக்குறாரு அவங்களோட அப்பா. இந்தாம்மா உனக்காக அப்பா, நான் என் பொண்ணை தான் பார்க்குறேன், இதை நீ போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. போய் ரெடி ஆகிட்டு வான்னு சொல்கிறாங்க. அப்புறம் எல்லாருமே அங்கங்கே ரெடி ஆகிட்டு வராங்க. நக்ஷத்ரா ரெடி ஆகி வந்திருக்கிறத பார்த்து, சாரி கட்டின்னு வரதை பார்த்தா அங்கே இருக்கிறவங்களாம் பார்த்துட்டு இந்த பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்குது, அபூர்வோட பொண்ணு தானே, பொண்ணு கொடுத்தாங்கன்னா இந்த பொண்ணு அழகாக, எனக்கு பையன் இருந்தாங்கன்னா கட்டிட்டு போயிடுவேன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு நக்ஷத்ரா சந்தோஷத்தில் திகைக்கிறாங்க. பின்னாடியே வந்து நம்ம பூமியை பார்த்துட்டு, ஐயோ இந்த பொண்ணு யார், இதோட அழகாக இருக்கே, நக்ஷத்ராலாம் ஒரு அழகாக, இந்த பொண்ணு கொடுத்தாங்கன்னா நான் உடனே கட்டிட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சந்தோஷமாக சொல்கிறாங்க. இதை கேட்டு நக்ஷத்ரா செம காண்டாயிடுறாங்க. தன்னை விட அழகாக இருக்குன்னு சொன்ன உடனே அப்புறம் எல்லாருமா ஒருத்தராக போயிட்டு டான்ஸ் ஆடுறாங்க. முதல்ல இந்துவோட தங்கச்சி ஆடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா ஆடுறாங்க. அபூர்வாவும் அவங்க ஹஸ்பண்டுமே ஆடுறாங்க. இன்னொரு பக்கம் செடி வந்துட்டு அப்படியே பூமியை பார்த்து நின்றுட்டுருக்கு. அவங்க தங்கச்சி இப்படியே எத்தனை நாள் நின்றுட்டு போகிற, சீக்கிரம் போயிட்டு உன் லவ் சொல்லு, அவங்களே அண்ணியாக்கு அப்படின்னு சொல்ல. ஆமாம் லெட்டரில் என்ன எழுதி கொடுன்னு சொல்ல, செடி உடனே போயிட்டு பேப்பரும் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. அவங்க தங்கச்சி எடுத்துன்னு வந்து கொடுக்க இவரும் கவிதை மாதிரி எழுதிட்டு கீழே செரின்னு போட்டு 3 ஹார்ட்டின்னு போட்டு கொடுக்குறாரு. இப்போ எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறேன் பூமிக்கிட்டேன்னு எடுத்துகிட்டு போகிறாரு. அதுக்குள்ளே செடியை வந்து டான்ஸ் ஆட சொல்லி எல்லோரும் கூப்பிட்டனால கையில் வச்சுருந்த பேப்பரை அங்கேயே விட்டுறாரு. அது பறந்து நீட்டி அப்படின்னு போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் செடி டான்ஸ் ஆடிட்டு வந்து எங்கடா போச்சுன்னு இப்படி அப்படின்னு சுற்றி தேடிட்டு இருக்காரு. ஆனால் அந்த பேப்பர் கரெக்டாக நம்ம நட்சத்திர கையில் போய் கிடைக்குது. அவங்க எடுத்து இப்படி வச்சுட்ருக்காங்க. கரெக்டாக அவங்க தங்கச்சி வந்துட்டு எங்கண்ணா லெட்டர் கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை அந்த லெட்டர் காணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி திரும்பி தேடிட்டு இருக்க கரெக்டாக நட்சத்திர கையில் பார்த்துறாரு. ஐயோ இந்த பிரம்ம ராட்சசி கையிலேயே கிடைக்கணும்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்புறம் படித்து பார்த்துட்டு அப்படியே கோவமாக செடியை பார்த்து முறைக்கிறாங்க. நட்சத்திரா என்ன நடக்க போகுது, அவங்களுக்கு எழுதுந்தான் நடிச்சிருப்பாங்களா என்ன எதுன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.